டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நம்ம எல்லாருமே தினமும் சாப்பாடு சாப்பிட்றோம். அப்படி நம்ம சாப்பிடும்போது எந்த எந்த உணவுப் பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பால் கூட மீனை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பால் குளிர்ச்சியான உணவு, அது நம்ம உடலில் இருக்க சூடை குறைக்கும். மீன் உஷ்ணமான உணவு, அது உடல் சூட்டை அதிகரிக்கும். அதனால் பாலும் மீனும் ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் கூட வேறு என்னென்ன உணவுப் பொருளை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னா, எலுமிச்சை, ஆரஞ்சு பழம் போன்ற புளிப்பு சுவையுடைய உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர் ரெண்டுமே ஒரே பொருள்லேருந்து தான் வருது. ஆனாலும் பால் குளிர்ச்சியான ஒரு பொருள், உடல் சூட்டை குறைக்கும். தயிர் உஷ்ணமான ஒரு பொருள், உடல் சூட்டை அதிகரிக்கும். அதனால் பாலும் தயிரும் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது இல்லாத நம்ம பீன்ஸ் மாதிரி காய்கறிகளோட இறைச்சி வகைகளான சிக்கன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது மாதிரி மட்டும் உணவுப் பொருட்கள் இல்லாமல் சில வகையான விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா அதுவுமே கூட நம்மளுடைய சாப்பாடு உடம்பில் சரியாக சேர விடாமல் தீங்கு விளைவிக்கிறதுக்கு காரணமாகும். அது மாதிரியான விஷயங்கள் என்னென்னா, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம யூரின், மோஷன் எல்லாம் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு நல்ல ஒரு மனநிலையோடு உட்காந்து சாப்பாடு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடோட முழு சத்தும் உடம்புல ஒட்டும். இது இல்லாத ஏதாவது ஒரு உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்றோம், அந்த உணவுப் பொருள் நமக்கு பிடிக்கலை, அந்த உணவு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வெறுப்புணர்வோடு அந்த உணவை சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உணவு நமக்கு பெருசாக உடம்புல சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, எந்த காலத்தில் இருக்கோமோ, நம்மளுடைய உடல்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த போல் உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு குளிரான இடமாக இருந்துச்சுன்னா, குளிரான இடத்துல இருக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தான் நன்மையாக இருக்கும். அதனால் நம்ம குளிரான இடத்துல உஷ்ணமான உணவுகளையும், உஷ்ணமான இடத்துல குளிரான உணவுகளையும் எடுத்துக்கணும். இது இல்லாத ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கத்துக்கு நீங்கள் தொடர்ந்து உட்பட்டு இருந்தீங்கன்னா, அந்த உணவு பழக்கத்துலேருந்து நீங்கள் திடீர்னு மாறும்பொழுது உங்களுக்கு சில உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ நான் தொடர்ந்து இனிப்புகளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு நான் புளிப்பு சுவைக்கு மாறினேன்னா, அப்போது எனக்கு அந்த புளிப்பு சுவை ஒரு புதுமையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அது சம்டைம்ஸ் செட் ஆகாத வாய்ப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு உணவு பழக்கத்திலேருந்து இன்னொரு உணவு பழக்கத்துக்கு மாறுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த பாருங்கள். இப்போ டெய்லி ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா, புது வகையான சாப்பாடு சாப்பிடும்போது அளவு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது ஒத்து வராத மாதிரி தோணுச்சுன்னா அதை கைவிட்டுடுங்க. மேலும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏதாவது அந்த உணவுனால் வந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகலாம். இது மட்டும் இல்லாத நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது கடைப்பிடிக்க வேண்டிய பழக்கங்கள்னு சிலது இருக்குது. முதல்ல நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுடைய செல்ஃபோன், டிவி, லேப்டாப் இது மாதிரியான விஷயங்களை பார்க்காம அந்த சாப்பாடை பார்த்து அதன் மேலே முழு கவனத்தையும் செலுத்தணும். இது நம்ம சாப்பாட்டுக்கு தர வேண்டிய ஒரு மரியாதை. உணவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயிரின் ஒரு ஆதாரம். அதுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்து நம்ம மரியாதை கொடுத்து அந்த உணவை சாப்பிடணும். இது போன்ற மேலும் சுவையான தகவல்களுக்கு ஆயுஷ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.